ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி A to Z Vlogs. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிரைம் அண்ட் ஆக்சிடென்ட் நரேஷன் எபிசோட் ஒன்று பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சென்னையிலேருந்து புறப்பட்ட ஒரு பஸ்ஸு, தனியார் பஸ்ஸு, அது தீப்பிடிச்சி எரிஞ்சு விபத்துக்குள்ளாயிருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது எப்படின்னா சென்னையிலேருந்து நம்ம கன்னியாகுமரிக்கு புறப்பட்ட ஒரு பஸ்ஸு மதுரை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலைக்கிட்ட வரும்போது துவரக்குறிச்சி அப்படின்ற ஏரியாவில் வரும்போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து காலை 1:15 மணி அளவில் இந்த விபத்து ஆயிருக்கு. அது எப்படின்னா சென்ட்ரிமீடியனை இடித்து நம்ம கரண்ட் கம்பத்தில் மோதி 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து தீ பிடிச்சிருக்கு. அதில் மோஸ்ட்லி தப்பிச்சு வந்துட்டாங்க. அதில் ஒரு பெண்மணி மட்டும் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. 60 வயது அவங்களுக்கு. அவங்க பேர் புஷ்பம். அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்கள மட்டும் நம்ம காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த சத்தத்தை கேட்டு இந்த பொதுமக்கள்லாம் எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு எல்லாரையும் மீட் எடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்த பிறகு நம்ம தீர்ப்பு துறையில் அணைச்சிட்டாங்க தீயை. ஆனால் இருந்தாலுமே பஸ்ஸு ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இப்போ அதில் ஒரு 15 பேர்கிட்ட அவங்க காயம்பட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்துருக்காங்க. அதில் புஷ்பம் அப்படின்றவங்க மட்டும் சிகிச்சை பலனிக்காமல் இறந்து போயிருக்காங்க. இப்போ இது என்ன விஷயம்னா இதனால் அந்த இடத்துல 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒன்று. அதுக்கப்புறம் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்தேன் அப்படின்னா டிரைவர் தூங்கி தான் விட்டுருக்காரு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தனியார் துறையும் தமிழக அரசு போக்குவரத்து கழகமும் வேலைக்கு ஆள் எடுக்கும்போது டிரைவர் கண்டக்டர் 2 பேருக்குமே வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், லைசன்ஸ் இருக்கணும்னு ஒன்று ரூல் கொண்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வு நடக்காது. ஏன்னா டிரைவரே இப்போ சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒருத்தரையே ஓட்டிகிட்டு போய் ஒருத்தரையே திரும்ப ஓட்டிட்டு வரணும். அவரும் மனுஷன் தான். அது ரொம்ப கஷ்டம். அதனால என்னென்னா இப்போ ஒருத்தர் ஓட்டிட்டு போகிறாரு அப்படின்னா திரும்ப வரும்போது கண்டக்டராக இருக்கவரை டிரைவரை மாறிடணும், டிரைவர் கண்டக்டராக மாறிடணும். அப்படின்னா இந்த நிகழ்வுகள் நடக்காமல் நம்ம தவிர்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிகழ்வுகள் திரும்பவும் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம தமிழக அரசு போக்குவரத்து கழகமும் தனியார் துறையும் சேர்ந்து இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் இருக்க ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நிகழ்வு நடக்காது. இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் இருக்கணும்னு நம்ம வேண்டிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. திரும்ப அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பாய்.